ஹாப்பி பர்த்டே கமல் சார். இப்போ பார்க்கறதுக்கு கண்ணுலாம் கலங்குது. அப்படியே சூப்பர், ரொம்ப ரொம்ப செம்மையா இருந்தது. அதுவும் கமலை பார்க்க பார்க்க ரொம்ப ஒரு சரியான ஆர்வம். அடுத்த சீன் என்னன்னு நமக்கு தெரியும், இருந்தாலுமே வந்து பார்த்துட்டே இருக்கும் போல தான் தோணும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருந்துச்சு இந்த படம். சீரியஸ்லி வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. கமல் சார் வந்து பார்த்தோன்னா நடிக்கல வாழ்ந்துருக்கிறாரு, வேலு நாயக்கராகவே வாழ்ந்துருக்கிறாரு இந்த படத்துல. நாயகன் படம் ரிலீஸ் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண படத்தில் இந்த படமும் ஒன்று. ஸோ அந்த தென்பாண்டி சீமையில் சாங் சேர்க்கும் போது கண்ணு கலங்கும். இப்பவும் சரி அந்த சாங் லிரிக்ஸ் பயங்கரமாக இருக்கும். அந்த மியூசிக்கே போதும் அது கண் கலங்குற சீன். டிவிலேயே 15 பார்த்துருப்போம், ஆனால் இப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் நல்ல எஃபெக்டோட நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருந்தது. ரீரிலீஸ் பார்க்கணும்னு தான் வந்தோம், நல்லா இருக்கு. இவ்வளவு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம், அதனால தான் ஃபர்ஸ்ட் டே வந்தோம். இளையராஜா சாங்ஸ்ல எப்படி இருந்ததுங்க? ஆஸ் யூஷுவல் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா சாங்ஸும் நல்லா இருந்ததுங்களா? இதுக்கு மேல இந்த மாதிரி படம் வந்து மணிரத்னம் சாரே அவரோட கெரியர்ல நினைச்சாலும் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீரியஸ்லி சொல்றேன். படம் என்ன மாதிரி செதுக்கி இருக்காங்க. இப்பதான் எனக்கு தெரியுது இந்த படம் வந்து ஏன் வந்து கோட் ஆஃப் கோலிவுட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. காட்ஃபாதரோடைய அந்த ஒரு ஸ்டோரியில எத்தனையோ படம் வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் வந்திருந்தாலும் நாயகன் வந்து பார்த்தோன்னா அதுதான் உண்மையான காட்ஃபாதரோடைய ரெஃபரன்ஸ் அப்படின்றதுல இந்த படம் அடிச்சிக்க முடியாதுங்க. சீரியஸ்லி ஆல்ரெடி பார்த்துருக்கேன். நம்ம இது தேட்டர்ல போக ரொம்ப இதா இருந்துச்சு, நல்லா டிஜிட்டல்ல பார்க்குறப்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். கமல் சார் எப்படி பண்ணியிருந்தாரு? கமல் சாரை போய் சொல்ல இதெல்லாம் புதுசா கமல் சார் பத்தி பண்றது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாசிக். அது இது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எப்பயுமே இது என்னது லைஃப் லாங் இது பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி படம் தான். அடுத்து கமல் சார் படம் ரீரிலீஸ் பண்ணலாம்னு என்ன படம் பண்ணலாம்? விருமாடி பண்ணலாம், ஹேராம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய. தேவர் மகன் சொல்றாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இப்போ புதுசா பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, தியேட்டர்ல பார்த்துட்டு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. கமலோட எஃபெக்டும் சரி, கமலோட ஆக்டிங்கும் சரி, அவர் ஒரு எப்படி சொல்றது அழுகுற சீன் கூட வந்து ஒரு மனசுலேயே டச் ஆகிற மாதிரி ரொம்ப நல்லா. அதெல்லாம் அது தனி ரகம், அது வேற ட்ராக். அது எல்லாமே ஒரு பெரிய காம்போ மாதிரி நல்லா சரியா இருந்தது. செம்ம படமா இருந்தது. அதான் ஒரு நிமிஷம் கூட அது ஆல்ரெடி பார்த்த சீன் தான், அடுத்த சீன் வரப்போகுது அப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரியல. புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கு. மொத்தம் எல்லாமே சூப்பர். முக்கியமாக கமல் செம்ம அப்படிங்க சரியான படம் இது. கமல் கண்டிப்பா ஹாப்பி பர்த்டே தலைவா. அவர் என்னோட ஆண்டவர். அவரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆண்டவர். தேவர் மகன் ரைட்டிங். அதே 4K நல்லா கிளாரிட்டிலாம் சூப்பரா இருக்குது. குருதி புனல் பண்ணலாம் ப்ரோ. குருதி புனல் அவர் நாளைக்கு பர்த்டே விஷ் பண்ணிக்கலாம். தெரியும் ப்ரோ. ஹாப்பி பர்த்டே கமல் சார். அடுத்த அளவுக்கு வயசுல நம்மளுக்கு சந்தோஷம். அவர் நடிப்பு தான் சினிமானாலே அவர் தான் சினிமா. அப்படியே கமல் சார் விஷ் பண்ணிருக்கா? ஹாப்பி பர்த்டே சார். பழைய ஒரு ஆக்டிங்கு வேற. ஆனால் டிஜிட்டல் முறையெல்லாம் நல்லா இருக்குங்க. எஃபர்ட் எல்லாம் பக்காவா இருக்கு. எஃபர்ட் அந்த படம் அப்ப தியேட்டர்ல பாத்தீங்க? இல்ல, அப்போ வந்து சின்ன வயசுல பார்த்ததுங்க. எனக்கு 13 வயசு. இப்போ பாக்குறப்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா? அருமையா இருக்கு. அதே மூவி தான், அதே இதெல்லாம் இருக்கு. ஆனா எஃபர்ட் நல்லா இருக்கு. கமல் சாருக்கு அப்படியே விஷ் பண்ணிருக்கீங்க சார். ஹாப்பி பர்த்டே ஃபார் கமல் சார். தேங்க்யூ சார். என்ன ப்ரோ பிடிச்ச சீன் அந்த பொண்ணு கூட பேசுற அந்த கான்வர்சேஷன் சீன் இருக்கும். அதாவது அவங்க பொண்ணு வந்து திரும்ப வரும்போது அதுக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அவர் ஒன்று பார்ப்பாரு. அதுவா இருக்கட்டும். இன்னொன்னு அந்த ஹீரோயினியை வந்து பார்த்தோன்னா அந்த ரெட் ஏரியால பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு கான்வர்சேஷன் சீன் இப்படி பேசிட்டு இருக்க போது வந்து பார்த்தோன்னா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன் வந்து பார்த்தோன்னா யோசிச்சது எப்படின்னு கூட தெரியாது. ஒரு மாதிரி வந்து ஒரு அட்டன்ஸ்டிக்கான ஒரு லவ் அப்படின்னுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சூப்பரா வந்து பண்ணியிருப்பாரு. அவரு கண்ணிலேயே அவர் வந்து பேசுறாரு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. கமல் சார்லாம் எவர் கிரீன் சாங்ஸ் ப்ரோ. அந்த சாங்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. இளையராஜா என்னைக்குமே இளையராஜா வந்து இளையராஜா தான். அவருடைய இடத்த வந்து இந்த அளவுக்கு பிடிக்கிறது வந்து பார்த்தோன்னா எந்த மியூசிக் டைரக்டரால வருமா அப்படின்னு தெரியாது. ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இளையராஜா சார் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் சூப்பர் கிளாசிக் ஒன் அப்படின்றதுல ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. இது அவரோட லைஃப் டைம் கெரியர் பெஸ்டான ஒரு சாங்ஸ் தான் இந்த படத்துல இருக்க எல்லா சாங்ஸுமே. அதுல எனக்கு பிடிச்ச சாங் வந்து பார்த்தோன்னா நிலாது வானத்து மேலே சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆல் டைம் ஃபேவரட் தென்பாண்டி சீமையில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதுக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ல வந்து பார்த்தோன்னா ஹிஸ்டரி ஆஃப் வேலு நாயக்கர்ன்ற மாதிரி ஒரு சீன் பை சீன் காட்டுவாங்க பாருங்க. சூப்பரா இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேம் போதும் இந்த படத்துல.
ப்ரோ எனக்கு வந்து பார்த்தோன்னா குருதி புனல் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பண்ண ரீலீஸ்னால் பரவாயில்ல, ஆளவந்தான் பண்ணலாம். இன்னொன்று வந்து மகாநதி, அப்புறம் சகலகலா வல்லவன், வசூல்ராஜ் MBBS, பஞ்சதந்திரம், இன்னும் நிறையா இன்னும் போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு எந்த படம் பண்ணாலும் அன்பே சிவம் படம் மட்டும் தயவு செய்து முடிஞ்ச அந்த படத்தை மட்டும் ரீரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத சொல்றேன். இந்த படத்துக்கு என்னோட 10க்கு என்ன ரேட்டிங் அப்படின்னா 10க்கு 2000. சூப்பராக இருந்துச்சுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை நல்லா இருக்குங்க, நல்லா பிடிச்சிருக்கு. இருக்கா? அப்ப பார்த்த மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட் எல்லாம்? இல்லை அப்போ பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். அப்படிங்களா? சாங்ஸ்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சுங்க, பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து கேங்ஸ்டர் படம்னா இந்த நாயகன் படம் தான். ஏன்னா இந்த படம் பேஸ் பண்ணி தான் நிறையா படங்கள் வந்திருக்குது. ஏன்னா இதுதான் அந்த விதை நான் போட்டது அந்த மாதிரி. மணிரத்னம் வந்து அப்பயே வந்து வேற லெவலில் எடுத்திருப்பார். காட்ஃபாதர் வந்து தான் அந்த அதை மையமாக வச்சு தான் பண்ணலான்னு பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் நினச்சாங்க, அவ்வளோ ஒரு ஷெடியூல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமேட்டு வந்து அதுக்கு வேறு கேரக்டர்லாம் மாறி அப்புறம் கமல்கிட்ட வந்துச்சு. அப்புறம் கமல் வந்து அந்த ஒரு 4-5 ரோல் பண்ணியிருப்பார் படம் ஃபுல்லாகவே. அதுதான் ஹைலைட்டான இது. எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காலகட்டத்துக்கான உடம்பு இருக்கும், நாட பாவனை எல்லாமே மாற்றிருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து படம்னா அந்த படம் கண்டிப்பாக. எல்லாருமே வந்து கோட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இதில் சொல்லி வச்சிருப்பாங்க. அவர் நடிப்பாகட்டும், எல்லாரும் நடித்த அந்த வேல் நாயகராக நடிக்கிறப்பெல்லாம் வேற லெவலில் இருக்கு. அது ஒரு மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்ம இதில் இந்த PC ஸ்ரீராம்லாம் கேமரா ஒர்க்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு இலை ஆடுறத கூட அந்த செத்துப்போன சீன் ஒன்று இருக்கும். அந்த செத்துப்போன சீனில் அந்த இலை ஆடுறது கூட நமக்கு வந்து ஒரு கதை சொல்லிகிட்டே இருக்கும், லைவ்லியாக இருக்கும் ஒரு மாதிரி. அதனால் எனக்கு நான் கேமரா இதாக இருக்கனால எனக்கு அந்த மாதிரி ஆங்கிள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து கல்ட்டு கிளாசிக். இன்னொரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு, இளையராஜா சார். அவரு வேற லெவல் பண்ணிட்டார். இதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ தான், எல்லாருமே கோட்டு தான். நம்ம டேரக்டரு, மியூசிக் டேரக்டரு, ஹீரோ, அதில் நடித்த அந்த காமெடி ஆக்டரு, அந்த பொண்ணு எல்லாருமே இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டு கேரக்டர். கரெக்டாக வந்து 38 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது அதோட ஃபீல் எப்படி இருந்தது? இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல தட்டில் உட்காந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும், அவ்வளோதான். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மொக்க தட்டில் போய் உட்காந்து பார்த்துட்டு இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல தேட்டரில் உட்காந்து சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கணும், அந்த மாதிரி எடுக்கணும்னா இந்த படம் கண்டிப்பாக போய் பார்த்தலாம். நடிப்புலாம் கற்றுக்கணும்னா இந்த படத்தையும் பார்த்தா நிறையா கற்றுக்கலாம். ஐ மீன் நம்ம விஸ்காம் நான் படித்தேன், அப்போ வந்து எங்களுக்கு கிளாஸாகவே எடுப்பாங்க. இந்த படத்தை வச்சு தான் எடுப்பாங்க. தனி ஒருவனு இந்த இதெல்லாம் எடுப்பாங்க. அதனால் வேறு லெவல் படம் இது. வந்து இத்தனை நாள் கழிச்சு ரீலீஸ் ஆகிறதுனால இதுக்கு ரேட்டிங்லாம் அடக்க மாட்டோம். படம் சூப்பர் படம், எல்லாரும் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க வேண்டிய படம். எனக்கு வசூல்ராஜ் MBBS வந்தால் பரவாயில்ல பாரு. அப்புறம் அன்பே சிவம், எனக்கு அன்பே சிவம் ரொம்ப பிடிக்கும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஆண்டவர் கமலஹாசன். நல்ல படங்களை எடுங்க, விக்ரம் மாதிரி ஒரு இன்னொரு கல்ட்டு கிளாசிக் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த படம் மாதிரி நாயகன் மாதிரி இன்னொரு கல்ட்டு கிளாசிக் கொடுத்தா கூட உட்காந்து நான் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் அதுக்கு முந்தைய படங்கள்லாம் எனக்கு பிடிக்கல. அந்த கிளைமேக்ஸில் அந்த இங்கே பேரன் கேட்பான், அந்த சீன் பயங்கரமாக கண் கலங்குற மாதிரி இருக்கும். சூப்பராக எடுத்திருப்பாங்க, எல்லா சாங்குமே சூப்பராக இருந்தது. கமல் சாரோட அந்த ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு கேரக்டரில் செம்மையாக பண்ணியிருப்பாரு. அது ரியலாக இருக்கும். அப்போ எங்கே இருப்பார் கமல் சார்? ஆனால் அந்த ஏஜ்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் ரியலாக வயசான மாதிரியே இருக்கும். அது எப்படி பண்ணியிருப்பாருன்னு அது பயங்கரமாக நம்ம ரியலாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தோம்னா இளையராஜா சார், இளையராஜா மியூசிக் அதில் எல்லா சாங்குமே சூப்பராக இருக்கும். அந்த குத்துப்பாட்டும் சரி, மெலடி கிட்ஸும் சரி, அப்புறம் லவ் சாங்கும் சரி, எல்லாமே செம்மையாக கொடுத்துருப்பாங்க. மெயினாக தீம் மியூசிக் தான். அந்த மும்பை சிட்டி பார்க்கும்போது எப்படி ப்ரோ? அதான் அது மும்பை சிட்டி பார்க்கும்போது ரியல் கேங்ஸ்டர், அந்த ஒரு டான் படம் எப்படி இருக்கும். இப்போ அதை இது பண்ணி தான் இப்போ KGFலாம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான், அது ஒரு ரோல் மாடலாக வச்சு தான், இப்போ நாயகன் ரோல் மாடலாக வச்சு தான் KGF இது மாதிரி படங்களே வந்தது. அந்த கடலில் நிற்கிற சீன் பார்த்தீங்கன்னா தெரியும், அது KGFல யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி சரண்யா மேடம் நடிச்சிருப்பாங்க, அவங்களும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. சரண்யா மேம் இப்போ நிறைய காமெடி ரோல் நடிக்கிறாங்க. அப்போ ஒரு ஹீரோயினாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கமல் சாரும் வந்து அதுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸ்ரீராம்
சாரோடைய அந்த கேமரா ஒர்க்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு bro. கடல்ல வந்து உப்பு போடுவாங்க, அதை ஏமாத்துற போலீஸ் ஏமாத்துற மாதிரி ஒரு வில்லன்களை ஏமாத்தி பண்ணுவார், அந்த சீன் நல்லா இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் சார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கமல் சார் வச்சு எடுக்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை, அவங்க ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன்ல ஆள் பிடிச்சாங்க. ஜென்ரேஷன் மாற டேஸ்ட் மாறுது இல்ல, அதனால இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்களுக்கு அவர் செட் ஆக மாட்டாரு, அந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது செட் ஆகும். அதே மாதிரி ஏ சர்டிஃபிகேட்லாம் அந்த படம் கொடுத்துருக்காங்க. அதான் ஏ ரெட் லைட் ஏரியா காமிக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ரெட் லைட் ஏரியா அதை பத்தி பேசினா அந்த பாட்டு ஒன்று வரும், ரெட் லைட் பாட்டு, அதனால ஏ சர்டிஃபிகேட். அடுத்த ரீலீஸ்னா குருதி புனல், வெற்றி விழா, கலைஞன், இந்த மாதிரி படங்கள் பண்ணலாம். அபூர்வ சகோதரர்கள்.